ஹஜ்ரத் அவர்கள் ஷாஃபி ஃபிக்ஹில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஆலிம் பெருந்தகை. அல்லாஹு தாலா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை தந்தல்வானாக. அவருடைய கல்வி ஞானங்களை சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியதாக்கி தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅது فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اذهب إلى فرعون إنه طغى قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. آمنت بالله وصدق الله المولى العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. عن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما قال أنه قدم رجلان من المشرق فخطبا فعجب الناس لبيانهما فقال رسول الله صلى الله عليه وسلم إن من البيان لسحرا أو إن بعض البيان لسحر أو كما قال صلى الله عليه وسلم. رواه البخاري. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய திருப்பெயராகிய அல்லாஹ் என்ற பெயரை கொண்டு இந்த வாழ்த்துறையை நாம் வழங்க முன் வந்திருக்கிறோம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் நமது நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். மரியாதைக்குரிய இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் பெருந்தகைகளே, இந்த மதரசாவுடைய செயலாளர் அவர்களே மற்றும் நிர்வாக பெருமக்களே, மாணவ அன்பர்களே, நண்பர்களே, பேச்சாற்றல் என்பது இன்றைக்கு இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. எல்லா துறைகளிலும் எல்லா கலைகளிலும் அந்த ஆற்றல் உடையவர்கள் அவர்களுக்கென தனித்தன்மையை பெற்று விளங்குகிறார்கள். அவர்களுக்கு முதலிடம் முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த பேச்சாற்றின் மூலமாகத்தான் உள்ளங்களை கவர்ந்து இழுக்க இயலும், கருத்துக்களை அவர்களுடைய இதயத்திலே திணித்திட இயலும் என்ற அடிப்படையிலே மிக முக்கியத்துவமாக சொல்லாற்றல் தேவைப்படுகிறது. ஆனால் அதற்கெல்லாம் முன்னோடியாக நம்முடைய இஸ்லாத்தில் கூட, இறைமறையில் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹிதாயத்திற்காக இருண்ட இதயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர இந்த பேச்சாற்றலை பயன்படுத்த நமக்கு சொல்லுகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கவும்களை, பனு இஸ்ரவேலர்களை
அடிமையிலிருந்து விடுவிப்பதற்காக ஏகத்துவத்தையும் இஸ்லாத்தையும் அவர்களுக்கு போதிப்பதற்காக கிபுத் கோத்திரத்தில் உள்ள ஃபிரௌன் என்ற அந்த மன்னனிடம் செல்லுவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகிறார், இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா. மூசா, ஃபிரௌனிடம் நீங்க போங்க, ஏனென்று சொன்னால் அவன் வரம்பு மீறி நடக்கின்றான், எல்லை மீறி நடக்கின்றான். அநியாயம் செய்வாங்க உலகத்தில், அது பரவலாக இருக்கு. ஆனால் துகியான், அந்த அநியாயம் எல்லை மீறிவிட்டால் அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு அணையை அங்கே போட்டு விடுவான். அணையை போட்டு அந்த அநியாயம் அக்கிரமம் நடக்காமல் எல்லை மீறாமல் தடுத்து விடுவான். அந்த அடிப்படையிலே தான் ஃபிரௌனிடம் செல்ல சொல்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அல்லாஹு காலா, அப்போது சொல்லுகிறார்கள், யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், போய் பேசணும் இல்லையா? பேசுவதற்கு முதல்ல அடிப்படை என்ன வேணும்? விஷயம் வேணும், ஞானம் வேணும். அந்த விஷயம் ஞானம், சப்ஜெக்ட் நாம் சொல்றோம்ல, மௌது, அந்த விஷயம் வேணும் இல்லை உள்ளத்தில். ரப்பி ஷரஹ்லி சத்ரி, அல்லாஹ் அந்த ஞானத்தை, அவனிடம் போய் சென்று பேசக்கூடிய அந்த விஷயத்தை, ஞானத்தை, அந்த தலைப்பை பற்றி உள்ள அறிவை என் உள்ளத்திலே உதயமாக்கு, விரிவாக்கு. ஒயஸ்ஸிர்லி அம்ரி, அவன்கிட்ட எப்படி போய் சொல்லணும் அந்த முறையை, கைஃபியத்தை எனக்கு லேசாக்கி கற்றுத்தா. எல்லாவற்றையும் விட வஹ்லுல் உக்தத மின் லிசானி, என்னுடைய நாவிலே உள்ள அந்த முடிச்சுகளை அவிழ்த்து விடுவாயாக. அதுக்கு ஒரு காரணம்லாம் இருக்கு. நம்ம பொதுவா நம்ம நாக்கை பண்படுத்தணும். அப்படி நாம் அந்த ஆற்றலை உண்டாக்கி தெளிவாக பேசுகின்ற, சுருக்கமாகவும் தெளிவாகவும், ரத்தினை சுருக்கம் சொல்லுவாங்க, அப்படி பேசுகின்ற ஆற்றலை எனக்கு தந்தாதான் யஃப்கஹு கௌலி, என் சொல்ல அவங்க கேட்டு நான் கூப்பிடுற வழிக்கு வருவாங்க என்று அல்லாஹ் இடத்துல முறையிடுறாங்க சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு நாமளும் முறையிடு. நம்ம அந்த வேலைக்கு முக்கியத்துவமானவர்கள், அருகதையானவர்கள். இஸ்லாத்தின்பால், மக்கள் ஏகத்துவத்தின்பால் அழைப்பதற்கு நம்மை விட உலகத்திலே யாரும் அருகதை உள்ளவர்களாக இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பேசும்போது அல்லாஹ் இடத்துல கோரிக்கை வச்சுக்கிட்டே போகணும். ஹிதாயத்து கூட அல்லாஹ் இந்த மக்களுக்கு இருண்ட இதயங்களுக்கு வெளிச்சத்தை கொடு. அல்லாஹ் இடத்துல ஒரு கொஞ்சம் நாக்கில் உள்ள அந்த விஷயங்களை விளங்க செய்யி, நானும் விளங்கணும், பிறருக்கு விளக்கணும், எனக்கு ஹிதாயத்தை அவருக்கு ஹிதாயத்தை கொடு. நம்ம எப்பவும் கேட்கணும். இந்த நம்முடைய மனாருஹுதா மன்ற விழாவில் மன்றத்திலிருந்து எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு சென்று நல்ல முறையில் இந்த தீன் சேவைகளை ஆற்றிக்கொண்டு தொண்டு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட எனக்கும் உங்களுக்கும் அதை நினைவுபடுத்துவதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வாறு சொல்லுகின்ற அந்த பயான் எப்படி இருக்க வேண்டுமா? அங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மதீனால நாங்க இருக்கிற காலத்துல யமனில் இருந்து 2 பேர் வந்தாங்க. ஒரு உரையாற்றினார்கள், உள்ளத்தை கவர்ந்து விட்டார்கள். ஆஹா, என்ன அருமையான பேச்சப்பா என்று நாங்கள் வியந்தோம், நாங்கள் பாராட்டினோம், புகழ்ந்தோம் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த செய்தியை சொல்றாங்க. பயானிஹிமா, எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மினல் பயானி லஸிஹ்ரா, இந்த பேச்சிலே, இந்த உரையாடிலே, இந்த விளக்கம் சொல்லுகின்ற விளக்கத்திலே ஒரு வகையான வசீகர சக்தி ஆற்றல் இருக்கிறது. சூனியம், செஹர்னு சொன்ன அசல் என்ன சொல்றது? சூனியம்.
அப்படி இருக்கா இல்லையான்னு நீ சர்ச்சை பண்ணிட்டு இருக்கா. இருக்கு, குரான்லாம் என்ன செய்து இருக்குன்னு சொல்லுது. இன்னைக்கு மனிதர்கள் எத்தனையோ பேர் என்ன செய்யறான், அது சூனியத்தில் மாட்டிட்டு முழிக்கிறான். இதுக்கு மெயின் காரணம் பொம்பளைகள் தான். அதனால பொம்பளை வேண்டான்னு ஒதுக்கவே வேறாது, நமக்கு எப்பவும் தேவைப்படுவா பொம்பளைகள். அப்ப ஆனால அந்த சூனியங்கிறது சிஹரக் வசீகரம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் புகாரில வருது. உலமாக்கள் இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ரசூலு மதஹா புகழ்ந்து சொன்னார்களா, ஜம் இகழ்ந்து சொன்னார்களா என்றால் ஒரு நிதானமான நடுநிலையான விளக்க உரையார் சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் பொருந்து, புகழுக்கும் பொருந்து இகழுக்கும் பொருந்து. நல்லதும்பால் அழைத்தால் அவருக்கு இதனால் நற்கூலி கிடைக்குது, எத்தனோ ஹிதாயத்தை பெறாங்க. தீய விஷயத்தின்பால் இந்த நாவாற்றலை பயன்படுத்தினால் அதற்குள்ள தண்டனையை கூலியை பிரதிபலித்து அவர் பெறுகிறார். நல்லதை பற்றி சொல்லதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டும். இன்னொரு ஹதீஸ் ஹைபர் யுத்தத்தில் சையதுனா அலி கர்ரமல்லாஹு அவர்களை எதிர்பார்த்து கொடியை கொடுக்கறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது கண் வழியாக இருக்கு, சரியான கண் கொந்தளிச்சு போய் இருக்கும் அப்படின்னு எல்லா சஹாபாக்களும் சொல்லி அந்த கொடியை நம்ம கையில் யாராவது தரமாட்டாங்களான்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. கூட்டுவாங்க அலியை. அலி ரலியல்லாஹு கூட்டு வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உமிழ்நீரை முபாரக்கான பர்க்கத்துள்ள அந்த உமிழ்நீரை கண்கள் தேய்க்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முஅஜிஸாவை வெளிப்படுத்துகிறார்கள். அங்கே தேய்ச்ச உடனே நல்ல சுகமாகிறது. கொடியை கொடுக்குறாங்க. கொடி சொல்றாங்க, எப்பா நீ போய் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அவசரம் இல்லாம ஆத்திரப்படாம நிதானமாக நிதர்சனமாக அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை இந்த ஏகத்துவத்தை எடுத்து வைப்பாயாக. யூதர்களுடைய கோட்டை ஹைபர், அங்க போய் நீ மார்க்கத்தை மெதுவா சொல்லு, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு, பதட்டப்படாத ஆத்திரப்படாத சொல்லிட்டு சொன்னாங்க. கடைசி சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதா, உன்னால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உன்னுடைய இந்த பிரச்சாரத்தினால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரே ஒரு ஆளுக்கு நல்ல ஹிதாயத்தை காட்டுவதற்கு ஹைருல் லக மின் அன் யகூன லக ஹும்ருன் நஅமி, சகத்த ஒட்டகங்கள் தான் விலை கூர்ந்தது. ரொம்ப அரபு நாட்டில் சிகப்பு ஒட்டகம் இருக்கு, ரொம்ப விலை கூர்னா அதை விட பெரிய சொத்துக்காரன் பெரிய கோடீஸ்வரன் நிறைய ஒட்டகங்கள் இருந்தா அவன் கோடீஸ்வரன் அந்த நாட்டில். அப்போ அது பெரிய கோடியை விட உனக்கு சிறந்தது எங்க ஊர். இன்னைக்கு பயான் பண்ற ஆட்கள் கோடி கோடையா இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. பத்தியில நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அது லில்லாஹுக்காக வேண்டி நீங்க அந்த நாக்கை பயன்படுத்தினா மறு உலகத்தில் இருக்கிற அல்லாஹ் சவாபம் வச்சிருக்கான். இல்ல இல்ல, இந்த துன்யல் ஹகீரா அற்ப உலகத்திற்காக போய் நல்லா பேசிட்டு நிறைய கதை மூட்டைகளையும் அவிழ்த்து விடுறாங்க அதுல. அப்ப நாம ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல நல்ல விஷயத்தை நம்ம ஒரு பேசும்போது ஒரு நல்ல தலைப்பு எடுத்துக்கொள்ளணும். ஆதாரபூர்வமான தலைப்புகள் எடுத்துக்கொண்டு இன்னொரு ஆளுக்கு, நமக்கு, சக மாணவர்களுக்கு, பிற மக்களுக்கு அதில் நன்மை இருக்கான்னு பார்த்து நாம உரையாற்ற முற்படும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அது பெருத்த நன்மையை நமக்கு தருகிறார். அந்த ஹதீஸில் கூட சொல்லுவாங்க, ஃபதத்தஸத்தகு பிஹா, பெருத்த கோடி பொருள்களை ஈட்டி அதன் மூலமாக சதக்கா கொடுத்த சவாபு உனக்கு இருக்கு. இல்ல, இன்னொரு கருத்து இருக்கு, அதன் மூலமாக பெரிய சேமிப்பு உள்ளவனாக நீ ஆகுவாய். தீன நான்னா சதக்கா, துன்யாவை நான்னா சேமிப்பு உள்ளவனா நீ செய்வா இருப்பா. சேமிப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம ஜகாத்து அது இது நிறைய கொடுக்கணும். நம்ம கடமை உள்ள ஆட்களை நம்ம என்ன செய்ய ஆயிடுவோம், பொறுப்புள்ள ஆட்களை நம்ம ஆகிடுவோம். இப்போ என்ன விஷயம் சொன்னா, ஒரு ஹிதாயத்து கொடுக்குற நோக்கத்தோட நல்ல செய்திகள் கண்டிப்பா வேணுங்க. செய்திகள் இல்லாம சும்மா தமிழ் அப்படியே உலர்த்திக்கிட்டே போவாங்க சில பேர். பேச்சாற்றல் இருக்கும், ஒரு செய்தியும் இருக்காது, உப்பு சப்பு இல்லாத வார்த்தையா இருக்கு. அதனால பேச்சாளருக்கு முதலாவதாக ஆதாரபூர்வமான செய்திகள் வேணும், கல்வி வேணும். அதுக்குத்தான் நம்ம இங்க வந்து படிக்கணும். இப்போ வாரத்துல ஒரு நாள் தானே சொற்பொழிச்சி மன்றம் வச்சிருக்கோம். ஆனா டெய்லி நம்ம கற்கின்ற கல்வி நூல்களை ஒழுங்க பொறுப்போடு படிக்கணும்.
அதுல ஆதாரம் பூர்வமான செய்திகளை எடுக்கணும். தவறில் தஹ்கீக் முதல்ல பண்ணணும். தஹ்கீக் இல்லாத பேச்சு இருக்குதே, வள்ளுவன் சொல்லுவான், கல்லாதான் சொற்காமுறுதல் முலைகள் எல்லாதால் பெண் காமுற்றற்று. கல்வி இல்லாதவனுடைய பேச்சு இருக்கு பத்திலா எடுபடாது. எப்படின்னு சொன்னா, ரெண்டும் கொங்கைகள், சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, ரெண்டு கொங்கைகளும் ரெண்டு முலையும் இல்லாத பெண்ணை யாராவது பார்த்து ஆசைப்படுவாங்களா? ஆசைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி விஷயம் இல்லாத பேச்சாளோட பேச்ச யாரும் கவர மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. செய்திகள் சரியான செய்தியா தாக்கீக் முதல்ல பண்ண. ஒரு ஆளு கல்கத்தால போய் பயான் பண்ண போறார். நோம்பல எங்க ஊர் ஆட்கள் அப்படி செய்வாங்க, பயான் பண்ண போறாங்க, செலவு வரி கொடுத்தவரு என்ன. அங்க அவர் ஷாஃபி மதஹ்காரு கஸ்ரு தொழுகையை பத்தி பேசுறாரு. கஸ்ரு தொழுகையை பத்தி அப்படி பேசிட்டு வரும்போது மக்ரிபு தொழுகையை 2 ரக்காத்தா தொழுகணும்னு சொல்லிட்டாரு. அப்படி கிடையாது, மகரிப் தொழுகை கஸ்ரு கிடையாது. உடனே நமக்கு போன் வரும், எங்க இல்லை யார் தவறாக பேசினாலும் நம்ம கேட்பாங்க, அல்லாஹ் உதவினால கேட்பாங்க. கேட்டோடு இப்படி இருக்குதா ஆலிம்ஷா? அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ இப்படி மௌலவி பேசுறாரு, தவறா பேசுறாரு, தெரியாம பேசுறாரு. அதில் இருந்து அவருடைய மௌசு அப்படியே குறைஞ்சி போச்சு. அவர் பேசிட்டு இந்த வரைக்கும் நல்ல ஒரு மௌசா இருந்தார், நல்ல ஜோடனையா இருந்தார், நல்ல பளபளப்பா இருந்தாரு. இப்போ அந்த பளபளப்பு கில்ட்டிங் குறைய ஆரம்பிச்சிட்டு, சாயம் குறைய ஆரம்பிச்சிட்டு, நாம பேசுற பேச்சுல கருத்துகள் சரியாக முதல்ல இருக்கு. இன்னொரு மௌலவி அவரு பேசுறாக திர்ஹம் தீனாரை பத்தி. ஒரு கஃபலத்து, கஃபலத்தா அவர் ஜஹாலத்துன்னு சொல்லலாது, கஃபலத்து சபுக்கல் லிசான். திர்ஹம் தீனார், தீனார் பொற்காசு, திர்ஹம்ங்கிறது வெள்ளிக்காசு. மாற்றி சொல்லிட்டார், பேச்சுல மாற்று. உடனே நமக்கு கால் வரும், இப்படி பேசுறாங்களே என்னன்னு சொல்லி. பேசும்போது இது காயல்பட்டினக்கான எல்லாத்துலேயும் குறை காணுவான், அதை நீங்க வழங்கி கொள்ளணும். காயல்பட்டினம் பேச போறதா இருந்தா அப்படி பேசுறவர் இல்ல இல்ல. பொதுவாக மொத்தத்தில் இப்ப நான் அந்த கல்கத்தா எழுதி சொன்னாலே 10-15 வருஷம் ஆகுது. அது அப்ப அந்த மோசு பாலிஷ் குறைஞ்சி போகும். நம்ம என்னதான் ட்ரெஸ் போட்டு போனாலும், பெரிய அபாவை போத்திட்டு போனாலும், பெரிய செங்கோலை கையில வச்சுட்டு போனாலும் கூட தவறான விஷயத்தை சொல்லும் போது நம்மளை விட அறிவாளியா இருப்பான். சொல்றவனை விட கேட்கிறவனுக்கு குறைவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருப்ப சாமின் அவ் ஆ, கேட்கிற ஆளுக்கு ரொம்ப பாடம் இருக்கும். எத்தனையோ கேட்கிற ஆளுக்கு உடனே போனை பண்ணா சில காலம் தவறா பேசியிருக்கலாம், அவரு கஃபலத்தா பேசியிருக்கலாம், ஜஹாலத் இல்லைங்க கஃபலத்தா பேசியிருக்கான்னு சொன்னோம். அப்ப விஷயம் இருக்குல்ல, ஞானம் அது சரியா இருக்கணுங்க. ஞானத்தை தவறி கிதாபுல இபாரத்தை தவறாக பயன்படுத்தி பார்க்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நாம தொழும்போது ஒரு சுத்ரா வைக்கணும். தொழும்போது ஒரு சுத்ரா, அது ஏறத்தாழ 1.25 முழம் 1.5 முழம் உயரத்தில், ஷாஃபி மதபு எல்லா மதபுலையும் 1.25 1.5 முழம் ஒரு முழம் அளவு இருக்கணும். அப்போ ஹதீஸ் ஷரீஃபில் அதை பற்றி வருது. ஹதீஸ் ஷரீஃபில் வரும்போது ஃபரஐது பிலாலன் ஜாஅ பிஅனஸத்தின் ஃபரகஸஹா, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கிருந்து ஒரு கோல், அனஸத்து ஊன்றுகோல், கைத்தடி, அந்த கைத்தடி அணிசை கொண்டு வந்தாக, முன்னால நாட்டி வச்சாக. பிறகு பிலால் இகாமத்து சொன்னாக, தொலைவினார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவது நான் பார்த்தேன். ஹதீஸ். இந்த ஹதீஸை விளங்கினவர் எப்படி விளங்கிட்டாரு? அனஸத்துன்னு சொல்லாம அன்சத்தின்னு சொன்னார். அன்சத்துன்னு இபாரத்தில் என்ன, அன்சத்துக்கு என்ன, அனசத். அப்போ இன்றைக்கு காலத்தில் எல்லாம் யாராபெல்லாம் போட்டிருக்குங்க, எல்லாம் தெளிவாக. நம்ம காலத்தில் இல்ம அல்லாஹ் ரொம்ப லேசாக்கியிருக்கான். என்ன, அன்றைய காலத்தில் எந்த கிதாபுக்கு யாராப் இல்லை. அனசத்துக்கிற வார்த்தையை அன்சத்துன்னு சொன்னா பெண் செம்மறியாடுன்னு அர்த்தம். அவர் விளங்கிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால ஒரு பெண் செம்மறியாடை வச்சு தொழுதாக சுத்ராவா. உடனே தொழுகை சொல்லும் போது அவருடைய நல்ல பெண் செம்மறி ஆட்டை கொண்டு வாங்கலான்னு சொல்லி அந்த ஆட்டை வச்சா இருக்குமா? அது அந்த ஆடு இருக்காது. அப்ப என்ன, அன்சத் ஒரு ஃபத்ஹத்தான், ஒரு ஹரக்கத்து தான். அன்சத்துன்னு சொன்னா பெண் செம்மறியாடு, அனசத்துன்னு சொன்னா ஊன்றுகோல், கைத்தடி என்ன அர்த்தம்.
அப்போ விஷயத்தை நல்ல விளங்கணும், விளங்கலாட்டா பேச்சாளர் புது பொண்ணு மாதிரி இருப்பா, தவறாக இருந்துட்டா பழைய பொண்ணா கிளவி மாதிரி ஆகிடுவா, அவருக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. இவர் தானா தப்பா பேசினாரு அப்படின்னு மக்கள் எடை போட்டுருவாங்க. மக்களுக்கு தெரியாது இந்த இல்முடைய மகத்துவம் பற்றி, பொதுமக்களுக்கு எனக்கு தெரியாது. எனவே தான் சொல்லுகிறேன், நீங்கள் நல்ல பேச்சாற்றல் உடையவர்களாக இருப்பதற்கு முன்பாக நல்ல இபாரத்துகளை தெளிவாக தெரிந்து அந்த விஷயத்தை நன்றாக அதை தெரிந்து கொள்ள வேண்டுங்க. அப்புறம் என்ன செய்யணும், பேசணும். பேச்சாற்றல் ரொம்ப முக்கியம். பகையகைத்து சாவார் எளியர். எதிரிகளோட சண்டை போட்டு சாவத்துக்கு பல பேர் தயாராக இருக்காங்க. அரியர் அவையகத்து அஞ்சாதவர். இது கொஞ்ச ஆள் தான் இந்த மாதிரி அறிஞருடைய மன்றத்தில் பேச இயலாத ஆட்கள் என்று வள்ளுவன் சொல்லுகிறான். கருத்து சரியாக இருக்கணும். அது மாதிரி வந்துக்கிட்டு தைரியமாக அந்த கருத்தை தெளிவாக பேசக்கூடிய ஆற்றல் நமக்கு வேணும். அப்படி ஆற்றலை வளர்க்கக்கூடிய ஒரு மன்றமாகத்தான் இந்த மன்றம் இவ்வளவு நாட்களாக கடந்து 50 அகவையை அடைந்திருக்கிறது. மீண்டும் 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 தொடர்ந்து இக முடிவு நாள் வரை இந்த மன்றமும் இந்த மதரசாவும் தொடர எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருள் செய்வானாக. இந்த மதரசாவிற்காக உழைக்கின்ற உஸ்தாதுமார்கள், நிர்வாகிகள், முந்தைய நிர்வாக பெருமக்கள், இதுக்கு அடிக்கலமிட்டார்களே இந்த உஸ்தாதுமார்கள், எங்களுடைய நுகுக்கன் உஸ்தாத் அவர்கள், அவர் AMS ஹாஜியார் அவர்கள், அவர்களோடு தழுவி வேலை செய்த அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து அவங்கள மக்களை நிரப்பம் உள்ளவர்களாக, சிறப்பு உள்ளவர்களாக ஆக்கி நம்முடைய தேவைகளையும் நம்ம ஹாஜாத்துகளையும் பூர்த்தியாக்கி உங்களை எல்லாம் உயர்ந்த மனிதர்களாக, சிறந்த மனிதர்களாக நாங்கள் காண வேண்டும், ஆனந்தப்பட வேண்டும் என்று அவ்வாறான ஒரு நிலையை அரஹமர் ராஹிமுன் அல்லாஹ் நீ ஆக்கி அருள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.